இந்த எபிசோட் ஆஃப் அன்வாஸ் கர்ப்பிணி பெற்றிருக்கா. ஏன்னா ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு ரொம்ப அன்யூஷுவல் ஜெர்னி அண்ட் ஒரு பிகோர் ஜெர்னி ஃபார் மெனி விமன் இல்லையா. அப்போ வந்து கேள்விகள் வந்து சின்னியோ அப்படின்னு கேட்காம இருப்பாங்க, இல்லை இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா ஆன்சர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணது தான் டாக்டர் உஷா யோசிச்சுனாங்க. தேங்க்ஸ் டாக்டர். திஸ் மார்னிங் டு எவ்ரிபடி. டாக்டர் இப்போ ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு மெயின் கொஸ்டின் என்னன்னா வெயிட் கெயினை பற்றி யூஸ்வலாக. ஏன்னா விமன் எப்போவுமே கொஞ்சம் வெயிட் கெயினை பற்றி கான்ஷியஸாக இருக்காங்க. ஆனால் அந்த ப்ரெக்னென்சி வெயிட் கெயின் இருபது தானே ஆமாம் ஆப்வியஸ். ஸோ பட் தெர் இஸ் அ நார்ம் ஃபார் தட். கரெக்டாக இந்த டைம் பீரியட் தான் வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஜெத்தலே ஒரு BMI 25 கம்மியாக இருக்கிறவங்க ஒரு ஆவரேஜ் வெயிட் கெயின் த்ரூ ப்ரெக்னன்சி இட்ஸ் அபவுட் 11 kgs வச்சுக்கோ. அண்ட் the BMI is between 26 and 29 that the weight gain கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அப்புறம் ஓகே தான். That is around 7 kg. BMI more than 30 much less. வெயிட் கெயின் இன்னும் கம்மியாக இருந்தால் நல்லது. ஸோ இதுவும் இன்னொரு இது என்ன கேட்பாங்கன்னா, 5 மாதம் முடிஞ்சிருச்சுங்க டாக்டர், வயிறே தெரியலன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்படி என்னென்னா வயிறு தெரியலன்னா ஃபஸ்ட்டு 5 ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு 40 வாரம் 10 மாதம். அதில் ஃபஸ்ட்டு 5 மாதத்தில் உங்களுக்கு பேபியோட வெயிட் 5ஆம் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 20 வீக்ஸில் பார்த்தோம்னா பேபி வெயிட் வந்து ஒரு 375 to 425 அப்ராக்சிமேட்லி அவ்வளோ கிராம்ஸ் தான் இருக்கும். பட் பாதி ப்ரெக்னென்சி முடிஞ்சிருச்சு. கரெக்ட். அந்த பேபியோட வெயிட் அவ்வளோதான் இருக்குங்கிறப்போ வயிறு எப்படி எவ்வளோ தெரியும் இல்லையா. தென் இந்த நெக்ஸ்ட்டு 2 மாதத்தில் பார்த்தா இந்த பேபி தட் இஸ் அரௌண்ட் 28 வீக்ஸ் 7 மாதம் முடிவுலலாம் வந்து நமக்கு 1 kg கிட்ட வரும். கடைசி 3 மாதம் பார்த்திங்கன்னா டேர்மில் 3 கிலோ ஆகிடும். அப்போ எப்போ நமக்கு வயிறு தெரிய ஆரம்பிக்கும்? ஒன்லி இந்த அந்த 2வது பாதியில் தான். அண்ட் மோஸ்டோ இந்த கடைசி 3 மாதத்தில் தான் நமக்கு ஆக்சுவலாக அந்த வயிறே தெரியும். ஸோ இந்த வெயிட் கெயினே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 monthஸில் நமக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, வாந்தி அதெல்லாம் இருக்கும்போது there may be even a loss of weight. அதுக்கப்புறம் அந்த 4th month and 5th month பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட ஒரு 1 kg ஏறும். அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 5 monthஸில் பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் ஒரு 1.5 to 2 kg. திஸ் இஸ் த ஆவரேஜ் வெயிட் கெயின் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி. ஸோ அந்த நார்ம் இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் அம்மாவோட ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஆமாம். ஸோ அதனால் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலாமா? தாராளமாக. எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ப்ரெக்னன்சி நீங்கள் சொன்ன மாதிரி இட் மே பி த ஃபர்ஸ்ட் டைம். நிறைய பேருக்கு அது வந்து ஒரு புது அனுபவமாகவே இருக்கும். அந்த புது அனுபவங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து எக்ஸசைஸ்ங்கிறது அந்த மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும் அதை. ஸோ கம்பல்சரி எக்ஸசைஸ்ங்கிறது இட் இஸ் வெரி குட். அது மட்டும் இல்லாமல் செலக்டட் எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பெல்விக் ஃப்ளோ எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா அது டெலிவரி டைமில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆக்குறதுக்கு ஒரு இப்போ நம்ம கிராமங்கள்லாம் பெரியவங்க குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சால் டெலிவரி ஈஸியாக இருக்கும், குழந்தை ஈஸியாக பிறக்குங்கிறது. தேர் இஸ் அ கான்செப்ட் இன் தட். அண்ட் ஒன்லி திங் இஸ் நம்ம அதை வந்து அப்படியே எடுத்துக்கக்கூடாது. தெர் ஆர் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதுன்னா நாங்கள் வேணான்னு சொல்லுவோம். அதர்வைஸ் நோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். டெஃபினெட்லி எக்ஸசைஸ்ங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா ப்ரீவியஸ்லி வந்து 2-3 அபார்ஷன்ஸ் ஆகிருக்கு, இந்த ப்ரெக்னென்சியில் ஒரு ப்ளீடிங் இருக்குது, இல்லை ஒரு ட்வின் ப்ரெக்னென்சியாக இருக்குது, இந்த மாதிரி சம் காம்ப்ளிகேஷன் இருக்குது, ஒரு ப்ரீடர்மாக டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நாங்களே வேணான்னு சொல்லுவோம். கரெக்ட். அதர்வைஸ் எக்ஸசைஸ்ங்கிறது இட்ஸ் குட் தான். ஏன்னா நிறைய மித்ஸ் இருக்குல்ல. அதாவது நான் படியேறக்கூடாது. கரெக்டாக. இந்த கேள்வி வந்து எவ்ரி ஹஸ்பண்ட் வில் ஆஸ்க். அப்போ தான் ப்ரெக்னென்ட்னு ஆயிட்டா யூ மஸ்ட் சீ த ஹஸ்பண்ட் அப்படியே அந்த ஒய்ஃபை தாங்கிறது. டாக்டர் எங்கள் பெட்ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க டாக்டர், என் ஒய்ஃப் வந்து படி ஏறலாமாங்க டாக்டர், ரொம்ப அக்கறையாக கேட்பாங்க. அப்போ தான் நான் வந்து எனக்கு வந்து ஐ சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கூலி வேலை செய்கிறவங்க யார் அவங்கள பார்த்துக்கிறாங்க? அவங்கெல்லாம் பிள்ளைங்களை பெற்றுக்கிறது இல்லையா? காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் செம தூக்குறாங்க, எல்லா விதமான வேலையும் செய்கிறாங்க. அவங்க வந்து நல்லபடியாக தானே குழந்தைய பெற்றுக்கிறாங்க. படி ஏறுறதுனால ஒரு குழந்தை கலைஞ்சி போச்சுனாலோ, என் ஹஸ்பண்ட் வந்து குழியில் பைக்கை விட்டுட்டாருங்க டாக்டர், அப்படி குழியில் விடுறதுனால ஒரு குழந்தை கலைஞ்சி போச்சுன்னா எந்த அளவுக்கு அது ஒரு ஸ்ட்ராங் பேபியாக இருக்கும்?
இதெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தைன்னா இதெல்லாம் தாண்டி தான் வரணும். கரெக்ட். இல்லைங்களா? அண்ட் ஆல்சோ அந்த டேஞ்சர் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆமா, பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். அந்த அந்த இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னா நாங்க வேண்டாம், எதுவுமே பண்ணாதீங்க, ரெஸ்ட்ல இருங்க நாங்க சொல்லுவோம். பட் ஒரு நார்மல் பிரெக்னன்சில இதெல்லாம் அவசியம் இல்லாதது. அதனால இட்ஸ் a myth. அதனால ஒரு ஆரோக்கியமான குழந்தை இதெல்லாம் தாண்டி தான் வரணும். அதாவது பைக்ல போகலாம், டிராவல் பண்ணலாம். ட்ராவல், எஸ், ட்ராவல் வேறு நீங்கள் கேட்குறீங்க. அகேன் தட் இஸ் ட்ராவல்ங்கிறது டெஃபினட்டாக ஒரு ப்ரெக்னென்ட் உமன் கேன் ட்ராவல் பண்ணலாம். இந்த ட்ராவலை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம வந்து கவனிக்கணும். என்னன்னா ஃபெட்டிக், டயர்ட் ஆகிடுவாங்க. அந்த ஒரு விஷயந்தான். ஈவன் இஃப் இட் இஸ் அ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்னா கூட நீங்கள் ஒரு கார் ஜேர்னி எடுத்துக்கிறீங்க, மேக் த ஜேர்னி கம்ஃபர்டபுள். நம்ம வந்து பிரெக்னென்ட்டா இல்லைன்னா கூட ஜேர்னி கம்ஃபர்டபுள். அதான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, தட்ஸ் ஆல். அதாவது ஒரு பிரேக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு யூ கேன் ஹேவ் சம் லைட் ஸ்நாக்ஸ், கம்ஃபர்டபுள் வெஹிக்கிளாக சூஸ் பண்ணிக்கிட்டு யூ கேன் ஆல்வேஸ் ட்ராவல். அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. அகேன் ஏர் ட்ராவலும் வந்து டெஃபினட்டாக யூ கேன், இட்ஸ் சேஃப். ஏர் ட்ராவல் இஸ் சேஃப். அண்ட் இது இன்னொரு விஷயம் என்னென்னா, மோர் தென் 36 வீக்ஸ், அதாவது 10ஆம் மாதம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஜென்ரலாக ட்ராவல் வேணான்னு ஏன் சொல்லுவோன்னா, எந்த நிமிஷத்தில் பிரசவ வலி வரும்னு யாரும் சொல்ல முடியாது. கரெக்ட். அண்ட் ரொம்ப ஒரு இன்கன்வீனியன்ஸ் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒரு பிரசவ வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்லையா? கரெக்ட். அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு அந்த சீட்டை வரும்போது கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். அண்ட் அகேன் எக்ஸசைஸ்க்கு என்ன சொன்னமோ அதே தான். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ராவல் வேணான்னு சொல்லு. கரெக்ட். தட்ஸ் கரெக்ட். அண்ட் தென் எப்போவுமே வந்து சிம்டம்ஸை பற்றியும் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இப்போ எல்லாருக்கும் மார்னிங் சிக்னஸ் இருக்குமா? அவசியம் இல்லை. சரி, each one's பாடி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க டாக்டர், பார்த்தா they'll be ஆல்ரெடி 3 மாதம் 3.5 மாதமாக இருக்கும். அவங்களுக்கு ப்ரெக்னென்சியே என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு ஒரு இர்ரெகுலர் சைக்கிள்ஸாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சியே தெரியாமல் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இருக்காது. பட் காமன் சிம்டம்ஸ்னு இருக்கும். கரெக்ட். அதுதான் கரெக்ட். ஸோ இப்போ காமன் சிம்டம்ஸ்னா, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அது தப்பாகவும் இருக்கலாம். இந்த முதுகு வலி, கிராம்பிங், அதுக்கப்புறம் இந்த மார்னிங் சிக்னஸ், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப காமனாக இந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸில் ப்ரெக்னென்ட்டில் ஆன உடனே மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து அந்த மார்னிங் சிக்னஸ்ங்கிறது வாந்தி. அந்த மார்னிங் சிக்னஸ்ங்கிற பேரே அதுக்கு வந்தது என்னென்னா, காலையில் எந்திரிச்சோடனே வந்து பல்லு கூட விளக்க முடியலங்க டாக்டர், அப்படியே வாந்தியாக வருது, பித்த வாந்தியாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, வாந்தி ஏன் வருதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா வாந்தியே வராமல் அட்லீஸ்ட் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஆனால் மெனி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், வயிறு காலியாக இருந்தால் நீங்கள் எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். எது சாப்பிட்டாலும், தண்ணி குடித்தா கூட வாந்தி வருது டாக்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் இஃப் யூ ரீகால் அண்ட் சி, வயிறு காலியாக இருக்கும்போது தான் அந்த தண்ணியையும் குடிச்சிருப்பாங்க. ஸோ வயிறு காலியாக இருக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டே இருக்கணும். சிம்பிள் ஃபுட், ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட், இந்த ஸ்பைசி ஆயிலி ஃபுட்டெல்லாம் அவாய்ட். அண்ட் யூ ஷுட் லைக் த ஃபுட். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ண உடனே ஸ்மால் குவான்டிட்டிஸ், ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். சரிங்களா? இட் கேன் பி லிக்விட்ஸ், எதுனாலும் சரி. இப்போ ஒருத்தங்களுக்கு ஒரே ஒரு ஐட்டம் தான் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு இட்லி தான் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. தட் கேர்ள் வில் வாண்ட் டு ஈட், இட்லி தான் சாப்பிடணும்னு நினைக்கும். ஃபேமிலி வந்து என்ன சத்துள்ளதான் நீ சாப்பிடணும், குழந்தைக்கு வேணாமா, என்ன வெறும் இட்லியில் என்ன இருக்குது அப்படின்னா, தட் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். என்ன சாப்பிட்டாலும் சரி அது வயிற்றில் நிற்கணும். அந்த 3 மாதத்துக்கு அதுதான் பெருசாக நியூட்ரிஷன் வந்து அந்த டைமில் ஒன்று அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று சாப்பிட்டு அந்த பொண்ணு வந்து நல்லபடியாக இருந்தால் போதும். 3 மந்த்ஸ்க்கு மேலே தான் இந்த டிமாண்ட் ஃபார் நியூட்ரிஷன் எல்லாம் ஜாஸ்தியாகும். அப்போ பார்த்துக்கலாம். அப்போ வந்து என்ன ஏதோ சாப்பிடணுங்கிறது நான் வேறு டயட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இவங்க என்னன்னா, they have to follow this. எல்லாரும் டே டைமில் ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. நைட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் அகேன் there's one big gap, பெரிய கேப். then the vomiting starts in the morning. So what we advise is, நைட் வந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று இஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு, வாட் எவர் தே லைக், என்ன பிடிக்குதோ அதை பெட் சைட் ரெடியாக வச்சுக்கணும். யூ கேனாட் கோ அண்ட் ப்ரிப்பேர் இந்த நைட். கரெக்ட். நைட்டில் போய் சமைச்சு சாப்பிட்றதுலாம் வேலைக்கே ஆகாது. ஸோ பிடிச்சதை வச்சுக்கோங்க. செட் அன் அலாம்,
தூங்கிட்டா இல்லை டாக்டர் நான் தூங்கிடுறேன் டாக்டர். நைட்டு தூங்குறது தான்மா, நம்ம தான் அலாம் வச்சு தான் நம்ம எந்திரிக்கணும். ஸோ யூ செட் அன் அலாம், எந்திரிங்க. த மோர் சிவியர் த வாமிட்டிங், the number of times, yes exactly, no more frequently you have to get right. எந்திரிச்சு லைட்டாக சாப்பிட்டு படுங்க. மார்னிங் யூ வில் நாட் ஹேவ் தட் எம்டினஸ், அந்த காலியாக இருக்கவே இருக்காது. நல்லா ஈஸியாக உங்களுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே யூ eat something, you will be fine. So this is the secret, but everybody misses that night. நான் எப்பவுமே நினைச்சேன் இது அன்அவாய்டபிள், மார்னிங் சிக்னஸ் எப்பவுமே இருக்கும் அண்ட் அது இருந்துச்சுன்னா அதை அவாய்டே பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஸோ இட்ஸ் கிரேட் டு நோ தட் இட் அவாய்ட் பண்ணலாம்னு. No, you may be able to avoidum பண்ணலாம், இல்லை அட்லீஸ்ட் வந்து டாலரபிள் லிமிட்ஸில் வச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் பண்ணியும் வாமிட்டிங் வருதுன்னா எஸ் we have some medicines to prescribe. Definitely the severity at least will be far less. And generally இது வந்து ஒரு 3 மாதம் 3.5 மாதத்துலலாம் மெஜாரிட்டி ஆஃப் த விமென்க்கு இது வந்து தானாக சரியாயிடும். ஸோ அந்த இனிஷியல் ஃபேஸை தான் we have to just get over. இப்போ கிராம்பிங் அண்ட் ஸ்பாட்டிங்லாம் நார்மலா? கிராம்பிங்கிறது வந்து மைல்டு ஃபார்மில் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் 3 monthsலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும். திஸ் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்த ப்ரெக்னென்சியில் செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸோட எஃபெக்ட்னால இருக்கும். பட் எனிதிங் மோர் தென் ஜஸ்ட் தட் மைல்டு கிராம்ஸ், தீஸ் மைல்டு கிராம்ஸ் ஜென்ரலி வந்து அந்த ப்ரெக்னென்ட் உமனை வந்து இட் வில் நாட் டிஸ்டர்ப், ரொம்ப வந்து பாதகமாக இருக்காது. பட் எனிதிங் மோர் தென் தட் இஸ் சிக்னிஃபிகண்ட். அதே மாதிரி இந்த ஸ்பாட்டிங் வந்து ஜென்ரலி நோபடி ஹேஸ் ஸ்பாட்டிங், பட் சம்டைம்ஸ் சில சமயம் சில பேருக்கு இருக்கும். பட் அதை வந்து சர்டன் சிச்சுவேஷன்ஸில் அதை வந்து நார்மல்னு எடுத்துக்கலாம். பட் whenever you have spotting, you have to meet the doctor. டாக்டர் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா ஸ்பாட்டிங்கிறது இட் கேன் எய்தர் பி ஜஸ்ட் ஒரு இம்ப்ளான்டேஷன், அதாவது அந்த கரு போய் இம்ப்ளான்ட் ஆகுது பாருங்கள் யூட்ரஸில், அந்த டைமில் சம்டைம்ஸ் யூ கேன் ஹாவ் அ லிட்டில் ப்ளீட், அது இட் இஸ் ஹார்ம்லெஸ். சம்டைம்ஸ் ஒரு த்ரெட்டன்ட் அபார்ஷன்னு சொல்லுவோம். ஏதோ சம் ப்ராப்ளம் இஸ் தேர், ஐ மைட் கெட், இந்த பேபி மைட் கெட் அபார்ட்டட்ங்கிற மாதிரி ஒரு சிம்டம்க்கு லைட்டாக ஒரு ஸ்பாட்டிங் வரலாம். அதுவும் மே நாட் பி வெரி டேஞ்சரஸ். பட் தென் சம்டைம்ஸ் உள்ளவே கரு இறந்து போயிருக்கலாம், அது ப்ளீடிங்காக தெரியும், தட் வி கால் இட் அஸ் மிஸ்ட் அபார்ஷன். இல்லைன்னா ஒரு எக்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருக்கலாம். திஸ் எவ்ரிபடி மஸ்ட் நோ. எக்டோபிக் ப்ரெக்னன்சிங்கிறது ப்ரெக்னன்சி வந்து யூட்ரஸ்க்குள்ளே இல்லாமல் அவுட் சைட் த யூட்ரஸ். when the pregnancy is outside the uterus, it is dangerous for the mother. ஸோ இந்த ஒரு காரணம் தான் இட்ஸ் அ டயர் எமர்ஜென்சி. மற்ற விஷயமெல்லாம் ஸ்பாட்டிங் வந்து கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டாலும் நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் இந்த எக்டோபிக்கை மிஸ் பண்ணோன்னா வி மைட் மிஸ் த மதர். ஸோ அதனால தான் ஸ்பாட்டிங் தானே, எனக்கூட இருந்துச்சு, பக்கத்து வீட்டு அக்கா கூட இருந்துச்சு, நோ. அதனால தான் ஸ்பாட்டிங்னா போயிடுங்க. முதல்ல மெயின் ரீசன் இஸ் we want to confirm pregnancy. Better safe than sorry. Yes, yeah. exactly that is true. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்பாட்டிங்னா கொஞ்சம் உடனே வந்து பார்த்துருங்க. அதான். பேக் பெயின் எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஓகே, பேக் பெயின் வந்து ப்ரெக்னென்சியில் ஏன் வருது அப்படின்னா, குழந்தை வந்து கொஞ்சம் ரொம்ப செல்ஃபிஷ்ங்க. எல்லா குழந்தைங்க அம்மா அப்பா அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் உருவாகுதோ எல்லா மாற்றங்களும் குழந்தைக்கு ஃபேவரபுளாக தான் மாறுது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் இது. ஜென்ரலாக வந்து நமக்கு வந்து இந்த பேக் பெயின் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் சாதாரணமாக என்னென்னா, அந்த ஜாயின்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற லிகமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் நம்ம மூவ் பண்ணாலும் அதெல்லாம் நத்திங் வில் ஹேப்பன். பட் என்ன ஆகுதுன்னா, அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பெல்விஸ் போன்ஸ் எல்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் இருந்தால் குழந்தை பிறக்கும்போது அது சண்டை போட்டு எப்படி வரும்? அது வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஈஸியாக அப்படி வந்துடணும். ஸோ அதுக்கு என்ன வேலையோ அது ஆரம்பத்தில் செய்யும், அது பண்ணும். சர்டன் ஹார்மோன்ஸ் வில் பி செக்ரீட்டட். அந்த ஹார்மோன்ஸ் என்ன ஆகும்னா அந்த லிகமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஓகே, அது சாஃப்ட் ஆக்கும்போது டெஃபினட்டாக அந்த சாஃப்ட்னஸ் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஜாயிண்ட்டுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்கும். ஸோ பட் அதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நடக்கிறது எல்லா ப்ரெக்னென்சிலையும் நடக்கும். பட் அந்த சாஃப்ட்னிங் வந்து வில் நாட் பி டு சச் அன் எக்ஸ்டென்ட் டு ரியலி டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு இருக்கா. பட் இருக்கும், அப்பா எஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அண்ட் இது இன்னொரு இது என்னென்னா, வயிறு பெருசாக
நம்மளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறும். ஆமாம். ஸோ நம்ம இந்த ப்ரெக்னென்ட் உமன் வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ஷிஃப்ட் ஆனதுனால வி மைட் ஃபால் ஆஃப். கரெக்ட். ஸோ அதுக்காக சேஞ்சஸ் இந்த ஸ்பைன் ஆர்ச் பண்ணுவாங்க. ஆமாம். அப்படி பண்ணும்போது லோ பேக்குக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயின். ஆமாம். அகெயின் அதுவும் வந்து ஒரு டாலரபிள் லெவலில் இருக்கும். ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். பட் எனி பெயின் which is beyond this, சின்ன like how to get rid of this, you can't get rid of this, but இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது, பொசிஷன், தூங்குற பொசிஷன், யூஸிங் பில்லோஸ் அட் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸ், ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன், கொஞ்சம் மைல்டு எக்ஸசைஸ், சிம்பிள் எக்ஸசைசஸ், இதெல்லாம் ஷுட் கிவ் ரிலீஃப். இதெல்லாம் பண்ணியும் ரிலீஃப் இல்லை அப்படின்னா தென் இட் இஸ் சம்திங் பியாண்ட் தட். ஸோ ஆர்த்தோபெடிக்கோட ஒப்பீனியன் அந்த மாதிரி பார்த்துக்கலாமா. அப்புறம் இன்னொரு இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் வந்து இந்த மூவ் பண்ணவே முடியல, ரொம்ப சிவியர் பெயினாக இருக்குது, இந்த 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 ஜாயிண்ட்லேயே அந்த யூரின் போகிற இடத்துல அந்த பெல்விக் ஜாயிண்ட்டில் ரொம்ப பெயின் இருக்குது டாக்டர். அப்படி கரெக்டாக எப்படி இருக்குன்னா when they turn on the bed. ஆமாம், அந்த டேர்ன் பண்ணும்போது அந்த பெயின் சிவியராக இருக்கும். டேர்ன் பண்ணி முடிச்ச உடனே சரியாயிடும். அதே அப்படி அது தே சேம் ரீசன். கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுது அந்த லிகமெண்ட்ஸ். தென் அகேன் they'll say பெட்டை விட்டு காலையில் எந்திரிக்கவே முடியல டாக்டர், எந்திரிச்சு அப்படி காலை வச்சா பயங்கர வலியாக இருக்கும். ஐ வில் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். 2-3 அடி எடுத்து வச்சா சரியாயிடுமா? எஸ் டாக்டர். ஓகே, எஸ், இது இருக்குமா, இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, 2-3 அடி எடுத்து வச்சதுக்கப்புறம் சரியாயிடுதுன்னா இட் இஸ் நார்மல் அப்படின்ட்டு நம்ம திஸ் இஸ் ஒன் கொஸ்டின் எல்லாரும் கேட்குறது. ஸோ ஐ தாட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது நம்ம டாக்டர்கிட்ட கேட்கறது பெட்டர் இல்லையா? ஏன்னா அஃப்கோர்ஸ் பெரியவங்க இருப்பாங்க வீட்டில், அவங்களும் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஐ திங்க் டாக்டர்ஸ் இப்போ இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் இட்ஸ் பெட்டர் இல்லையா உங்ககிட்ட செக் பண்ண. ஆமாம். அப்புறம் இன்னொன்று ஹார்ட்பர்ன்ஸ் பற்றி கேட்டுருந்தீங்க. அதுவும் வந்து இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். ஏன் வருது அப்படின்னா அகேன் பேபி இஸ் லிட்டில் செல்ஃபிஷ் அப்படி சொல்லிட்டு என்ன காமிக்கிறீங்க பாருங்க. அந்த பேபி இஸ் லிட்டில் செல்ஃபிஷ். உங்களை பேபியாவே நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன உங்களை ஸ்கூலில் இத்தினுண்டா பார்த்தேன். ஸோ ஓகே, ஸோ அது அகேன் அந்த நார்மலாக அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இப்போ நம்ம சாப்பிட்றது ஒரு 3 ஹவர்ஸில் ஸ்டமக்கை விட்டு இறங்கி போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரெக்னன்சி எப்போ பார்த்தீங்கன்னா இட் மீன் டேக் அபவுட் 5 ஹவர்ஸ் அட்லீஸ்ட். அதாவது ஓவரால் அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து ஸ்லோ ஆகும். ரைட். இது எதுக்குன்னா இப்போ நம்ம வந்து காலைல சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட் சாப்பிட்றோம். அப்போ தான் நம்ம சிஸ்டமில் யூ வில் ஹாவ் த நியூட்ரிஷன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஆனால் வந்து பேபிக்கு வந்து மதர்ஸ் பிளட் ஹேஸ் டு பி லோடட். கரெக்டாக லோடாக இருக்கணும். ஏன்னா மதர்ஸ் பிளட்ல இருந்து பேபி வில் பி டேக்கிங் கண்டினியூஸ்லி. அதுக்கு காலை மத்தியானம் நைட்டெல்லாம் கிடையாது. ஆல் த்ரூ 24 ஹவர்ஸ் அது வந்து அந்த பிளட்ல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஓரளவுக்கு மேட்ச் பண்ணணும்னா டைஜஷன் ப்ராசஸை ஸ்லோ பண்ணணும். ஸோ அப்போ ஸ்லோ பண்ணுனா என்ன ஆகும், ரொம்ப நேரம் வந்து அந்த கண்டென்ட்ஸ் வில் பி ஸ்டமக்லேயே இருக்கும் சரிங்களா. அப்போ இருந்தால் என்ன ஆகும், கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. இன்னொன்று, ப்ரெக்னன்சி ப்ரோக்ரஸ் ஆக ஆக உங்களுக்கு அந்த பேபி வளருது, யூட்ரஸ் வளருது, கொஞ்சம் ப்ரெஷர் அந்த ஸ்டமக் ஸ்டமக்கை ப்ரெஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரீகர்ஜிடேட் ஆகுறது இயற்கை. ஸோ இப்போ அந்த ஸ்டமக் கண்டென்ட்ஸ் எல்லாம் அசிடிக். ஸோ அது வந்து அந்த ரீகர்ஜ் ஆகும்போது அந்த பர்னிங் சென்சேஷன், தட்ஸ் வாட் வி கால் அஸ் ஹார்ட் பர்ன்ஸ். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஜென்ரலி வந்து சிம்பிள் மெஷர்ஸ் வில் ஹெல்ப். லைக் அகேன் ஃபுட் வந்து ஸ்பைசி ஃபுட்டு, டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட், ஆயிலி ஸ்டஃபர், இதெல்லாம் வந்து ஏன்னா ரொம்ப நேரம் சும்மாவே அது ரொம்ப நேரம் ஆகும். கரெக்ட். இப்போ இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். எப்போ பாரு அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவாய்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸில் சிம்பிள் ஃபுட், ஸ்மால் குவான்டிட்டிஸ், ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ். கரெக்ட். தட் இஸ் அ சீக்ரெட். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்ட உடனே டோன்ட் ட்ரை டு பெண்ட் டவுன். தேர்ட் இது வந்து என்னென்னா லைக் சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. ஒரு 1/2 hour ஆச்சு ஆஃப்டர் எவ்ரி மீல், ஒரு 1/2 hour வீட்டுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் சுற்றுங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, திருப்பி நடங்க, தென் லை டவுன். அகேன் படுக்கும்போது டோன்ட் லை ஃப்ளாட், கொஞ்சம் ஹெட் அண்டை கொஞ்சம் ரேஸ் பண்ணி வச்சு படுக்கணும். ஓ, ஃப்ளாட்டாக இந்த எஸ் இப்படி இருந்தால் இப்படி போயிடும். ஆமாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹெட் அண்ட் ரேஸ் பண்ணி வச்சோம்னா தட் வில் பி பெட்டர். சிம்பிள் ஆன்டாசிட்ஸ் லைக் ஜெலுசல் அந்த மாதிரி ஏதாச்சும் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப அர்ஜென்ட்னா I mean, in the simple measures should help. If it doesn't, then yes, you can have this. It should help. That's all. Okay.
நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பேபியோட டெவலப்மெண்ட்டை பற்றி. ஓகே. ஸோ ஒன்று, அந்த அல்ட்ராசவுண்ட் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கணும், அண்ட் ஒவ்வொரு அல்ட்ராசவுண்ட்லேயும் நம்ம என்ன பார்க்கணும், அண்ட் பேபியோட மூவ்மெண்ட் எப்போ தெரியும்? ஓகே, ஃபர்ஸ்ட் அல்ட்ராசவுண்ட் பற்றி என்னென்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட்டிங் ஸ்கேன்னு சொல்லுவோம். சரிங்களா? சம் ஆஃப் தெம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே ஒரு ஸ்கேனை பண்ணுவாங்க. 6 வாரம் 5 வாரம் 6 வாரம்னு ஒரு சாக்கை பார்க்குறது. ஸ்கேன்ஸ் வந்து எனி நம்பர் ஆஃப் ஸ்கேன்ஸ் they'll be doing, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைலைட் ஆன் ஆல் தட். மேண்டேட்ரியாக நமக்கு வந்து ஒரு ப்ரோட்டோகாலில் என்னென்ன ஸ்கேன் சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ டேட்டிங் ஸ்கேன் அப்படிங்கிறது என்னென்னா, they do it around say 7th to 9th week. அதாவது பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேலேருந்து யூ டேக் த அக்கௌண்ட். ஸோ 7th to 9th week அந்த டைமில் நம்ம வந்து அந்த பேபியோட ஏஜ் மெஷர் பண்ணுற அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு இந்த பேபியோட ஏஜை கணக்கு பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் த ரைட் டைம். அக்யூரசி ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். எனிதிங் இஃப் யூ ட்ரை டு டூ இட் 5 மாதத்தில் 8 மாதத்துலலாம் பண்ணிங்கன்னா எரர் ஜாஸ்தி. ஸோ இந்த டைமில் பண்ணும்போது எரர் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம வந்து அப்போ வந்து நம்மளோட பீரியட்ஸ் வந்த டேட்லேருந்து பேபிக்கு என்ன ஏஜ், ஸ்கேனில் என்ன ஏஜ், இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது வந்து ரஃப்லி இதுதான் டெலிவரி டேட் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். டெலிவரி டேட் ஃபிக்ஸிங் இந்த டேட்டை வச்சு we fix the delivery date. அதுக்கப்புறம் நம்ம மாற்றக்கூடாது, டெலிவரி டேட்டை மாற்றக்கூடாது. ஸ்கேனில் வந்து செல்ஃப் ஜெனரேட்டட் டேட்ஸ் மாறிக்கிட்டே வரும். ஓகே. அது எல்லா பேஷண்ட்ஸும் வந்து டாக்டர் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து April 22 சொன்னீங்க டாக்டர், ஆனால் இப்போ பண்ண ஸ்கேனில் வந்து April 26 கொடுத்துருக்காங்க டாக்டர்பாங்க. ஸோ தட் அண்ட் ஆல் யூ கேனாட் சேஞ்ச், இக்னோர். டேட் வந்து டேட்டிங் ஸ்கேனில் நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான். ஸோ டேட்டிங் ஸ்கேன் பண்ணும்போது அகைன் பேபிக்கு ஹார்ட் பீட் இருக்குதா, யூட்ரஸ்குள்ளே இருக்குதா, பிளாசண்டா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. அடுத்த ஸ்கேன் வந்து என்டி ஸ்கேன்னு சொல்லுவோம், நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சின்ட்டு கண்டுபிடிக்கிற என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் தட் இஸ் டன் பிட்வீன் த 11th and 13th week. இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, சில பேராமீட்டர்ஸை வச்சு ஒரு பிளட் டெஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்குவாங்க சில பேர். இதெல்லாம் வச்சு இந்த டவுன் சிண்ட்ரோம் அண்ட் இந்த ட்ரைசோமிஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரைசோமி 21 அந்த மாதிரி 3 இருக்குது, 13, 18 and 21. இந்த ட்ரைசோமிஸ்னால் சம் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். அது மெயினாக என்னென்னா மென்டல் ரிட்டார்டேஷன் வரும் குழந்தைக்கு. அண்ட் திஸ் இஸ் மோர் காமன் வென் த மதர் வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கும்போது இந்த இது கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த டைமில் நம்ம அதை ஸ்க்ரீன் பண்ணுவோம். சப்போஸிங் இட்ஸ் சம்திங் லைக் இஃப் யோர் அந்த ஸ்க்ரீன் வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபர்தராக இல்லைன்னா தைரியமாக பெற்றுக்கலாம், இருக்குன்னா நம்ம வேணான்னா அந்த முடிவை சீக்கிரமே எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அது உதவுது. நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து அரவுண்ட் 20 weeks பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அனாமலி ஸ்கேன். அதாவது குழந்தைக்கு சில குறைபாடுகள் இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்கேன். இதை பற்றி கொஞ்சம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கேன் பண்ணால் எல்லா குறையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கேன் பண்ணோம் டாக்டர் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாங்க, இப்போ ஏன் குழந்தைக்கு இப்படி இருக்குது, இந்த கேள்வியெல்லாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வருது. கரெக்ட். புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஸ்கேனில் வந்து சில விஷயங்களை தான் பார்க்க முடியும். குறிப்பாக உறுப்புகளெல்லாம் நல்ல விதமாக ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். அந்த உருவ அமைப்பு, இப்போ கை இருக்கா இருக்குது, விரல் இருக்கா இருக்குது, கண், மூக்கு, காது, போன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதா, ஹார்ட் இருக்குதா, இதெல்லாம் பார்க்கலாம். பிரெயின் உள்ளே இருக்குதா, ஸ்கல் இருக்குதா, எல்லாம் பார்க்கலாம். பிரெயின் இருக்கான்னு சொல்லலாம், ஆனால் அந்த பிரெயின் வேலை செய்யுமாட்டெல்லாம் சொல்ல முடியாது. கண் இருக்கான்னு சொல்லலாம், அதுக்கு பார்வை இருக்கான்னு சொல்ல முடியாது. காது இருக்கான்னு சொல்லலாம், ஆனால் அதுக்கு கேட்குற சக்தி இருக்கான்னு சொல்ல முடியாது. கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேனில் தெரியாது, எந்த ஸ்கேன்லேயும் தெரியாது, எந்த ஸ்கேனே தெரியாது. நீங்கள் எந்த உலகத்தில் போய் நீங்கள் பார்த்தாலும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. சரிங்களா? அண்ட் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தெரியவே தெரியாது. கான்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் எல்லாம், கான்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ்ங்கிறது அனட்டாமிக்கல் டிஃபெக்ட்ஸ் யூ கேன் ஃபைண்ட். அது மட்டும் தான் கண்டுபிடிக்கலாம். எஸ், அதாவது உருவ அமைப்பில் இருக்கிற குறைபாடுகளை கண்டுபிடிக்கலாம். மற்றபடி ஃபங்க்ஷனலாக இருக்கிறதெல்லாம் நோ வே. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஸோ இதனால் நம்ம ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா,
இது இந்த குறைபாடுகளோட கூட குழந்தைங்க பிறக்குது. கரெக்ட். அண்ட் பேரண்ட்ஸ் ஆர் லெஃப்ட் டு ரேஸ் தோஸ் சில்ட்ரன் லைஃப் லாங். அதெல்லாம் இல்லாம பார்த்துக்கலாம் இல்லையா? அதான் அட்வான்டேஜ் அதனோடது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும். கரெக்ட். இட்ஸ் நாட் தட் ஸ்கேன் பண்ணிட்டா 100% அது இல்லை, அப்படி கிடையாது. அது இல்லை. கரெக்ட். இந்த நெக்ஸ்ட் ஸ்கேன் இஸ் அரவுண்ட் 30 வீக்ஸ் பண்ணுவோம். அது பண்ணும்போது க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் ஸ்கேன்ஸ் எல்லாம் வச்சு இப்போ இருக்கிற இந்த 30 வீக்ஸ்க்கு உண்டான அந்த க்ரோத் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குற அந்த ஸ்கேன். குழந்தைய சுற்றி தண்ணி நல்லா இருக்குதா, நஞ்சு கொடி எங்கே இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறது க்ரோத் ஸ்கேன். அண்ட் தென் குழந்தையோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அம்மாவுக்கு எப்போ தெரியும்? மூவ்மெண்ட்டுங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சின்னு எடுத்திங்கன்னா கொஞ்சம் அரவுண்ட் 20 வீக்ஸ் தெரியும். இப்போ சப்சிக்வெண்ட் ப்ரெக்னென்சிஸ், அதாவது ரிப்பீட்டடாக ப்ரெக்னென்சிஸ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுனால ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடியே தெரியும். ஓ, ஐ சீ. இதே இது கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 20 வீக்ஸில் கூட தெரியாது, ஒரு 22 வீக்ஸு அப்படி. ஸோ ஆன் ஆவரேஜ் அரவுண்ட் 20 வீக்ஸ் தெரியும். ஆக்சுவலாக வந்து பேபி வந்து அந்த ஃபஸ்ட்டு 3 மாதத்துலேயே அந்த கை கால் எல்லாம் ஃபார்ம் ஆகும்போதே இட் வில் பி மூவிங் விகரஸ்லி. ஆனால் அது எத்தனோடு எலி மாதிரி இருக்கும் உள்ள. ஸோ அதனோட ஃபோர்ஸ் வந்து இட் வில் பி கிக்கிங் அரவுண்ட். சுற்றியும் நிறைய தண்ணி இருக்கும். ஸோ வென் இட் கிக்ஸ் அரவுண்ட், அந்த கிக்ஸ் வில் நாட் அது வந்து அந்த கிக் ஷுட் ரீச் த யூட்ரஸ். அந்த யூட்ரஸை தாண்டி நம்ம அப்டாமினல் வாலை தாண்டி நமக்கு தெரியணும். ஸோ எப்போ நமக்கு தெரியும்னா அந்த பேபி ஷுட் க்ரோ பிக் இன் ஆர் அந்த கான்டாக்ட்ல அந்த the force of the contact வந்து போதுமான அளவு கிடைக்கும் போது தான் நமக்கு அது தெரியும். அது ஒரு 20 வீக்ஸ்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் முன்ன பின்ன. இப்போ வந்து குழந்தை எல்லா அல்ட்ராசவுண்ட்லாம் கரெக்டாக சீக்வன்ஸில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ப்ரெக்னென்சி, இப்போ லேபர் பெயின்ஸ் அப்படிங்கிறது ஒன் கன்சர்ன். என்ன, நீங்கள் வந்து ஒரு டெலிவரி டேட் சொல்லியிருக்கீங்க, அந்த டேட்டிங் ஸ்கேனில் நம்ம பார்த்துட்டோம். ஆனால் எனக்கு லேபர் பெயின்ஸ் எப்போ வருதுன்னு ஒரு அம்மாக்கு எப்போ தெரியும்? அண்ட் அது வந்து குழந்தை வந்து ப்ரெமிச்சூராக பிறக்க போகுது அப்படிங்கிறது, அந்த ப்ரெமிச்சூர் லேபர் பெயின் அப்படிங்கிறது அது வச்சிருக்கா? இருக்குது கொஞ்சம், நாட் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. பட் சி, இப்போ ப்ரீமெச்சூராக வந்து உங்களுக்கு வந்து வரும்போது ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து கிட்டத்தட்ட நார்மல் லேபர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த டைமில் அதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோங்கிறதுனால அதை நம்ம கோரிலேட் பண்ண மாட்டோம். அதான். பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் கொஞ்சம் வேகாக ஒரு பேக் பெயின் மாதிரி, இந்த ப்ரீடேர்ம் லேபரில் கொஞ்சம் பேக் பெயின் மாதிரி இருக்கும், கொஞ்சம் கிராம்பிங் இருக்கும், கொஞ்சம் அடி வயிறில் வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி தெரியும், வயிறு டைட் ஆகிற மாதிரி இருக்கும், விட்டு விட்டு டைட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த கிளாசிக்கலாக இருக்காது, இனிஷியலாக சொல்கிறேன். அது டைம் ஆக ஆக இட் வில் பிகம் லைக் டிபிக்கல் நார்மல் லேபர் பெயின்ஸ் மாதிரி வந்துடும். இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மாதிரி இருக்கும், ஒரு டைட்னிங் இருக்கும், நிறைய வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கும். ப்ரெக்னன்சிலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஸ்சார்ஜ் இருக்கும், பட் இது அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ இதெல்லாம் வந்து வில் பாயிண்ட் டுவர்ட்ஸ் ஒரு ப்ரீமெச்சூர் லேபர் மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ நவ் பிரசவ வலி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ப்ரீடேர்முக்கு நம்ம சொல்லிட்டோம். இப்போ பிரசவ வலிங்கிறது எப்படி இருக்கும்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த பிரசவ வலிங்கிறது கண்டினியூஸாக இருக்கவே இருக்காது, விட்டு விட்டு தான் வரும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ வலி ஃபர்ஸ்ட் ஒரு 15-20 செகண்ட்ஸ் அப்படி இருக்கும். அந்த வலி வந்து ப்ராப்ளி லோ பேக், வயிறெல்லாம் அப்படி வலிக்கும். அந்த டைமில் இனிஷியலி ஒரு 15-20 செகண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் வலியே இருக்காது. அப்புறம் திருப்பி வந்து அந்த 15-20 செகண்ட்ஸ்க்கு அந்த வலி வரும். இந்த திருப்பி வந்து செகண்ட்ஸில் வலி, மினிட்ஸில் கேப் அப்படி இருக்கும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் வந்து பீக் ஆகும்போது எவ்ரிபடி வில் நோ. ஸோ அது நமக்கு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும். ஸோ வலின்னு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா போய் படுத்துக்கணும். படுத்துட்டு ஒரு அம்பிளிகஸ்க்கு கீழே எய்தர் லிட்டில் பிட் டு த ரைட் ஆர் லிட்டில் பிட் டு த லெஃப்ட் அந்த வலி வரும்போது இப்படி அமுக்கி பார்க்கணும், தொட்டு பார்க்கக்கூடாது. ஆமாம், தொட்டு பார்த்தா தெரியாது, அமுத்தி பார்த்தா கல் மாதிரி இருக்கும் வயிறு. அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணணும். அந்த வலி போனதுக்கப்புறம் மறுபடியும் அமுக்கி பார்த்தா சாஃப்டாக இருக்கும். ஓகே. அடுத்த வலி வரும்போது மறுபடியும் இதே மாதிரி இருக்கும், கல் மாதிரி இருக்கும். அகைன் திஸ் வில் கோ ஆன். ஸோ நமக்கு வந்து இது பிரசவ வலி தான் அப்படின்னு தெரியவே 2-3 hours ஆகிடும். ஆனால் நம்ம ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்களே, வலிக்குதா அவ்வளோதான் தாங்க ஆரம்பிச்சிருவாங்க.
come to the hospital immediately. No, they can come. அது நான் சொல்லலை. See, when you're not sure of yourself, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா come to the hospital. நாங்கள் பார்த்துட்டு அட்மிஷனாக வீட்டுக்கு போகலாமா நாங்கள் சொல்லிடுறோம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. பட் அந்த கன்சர்ன் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ பிரசவ வலி அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வலி வரணும். இட் ஷுட் லாஸ்ட் only for seconds. வயிறு கல் மாதிரி ஆகணும். திருப்பி வலி போகணும், வயிறு சாஃப்ட் ஆகணும், மினிட்ஸில் கேப் ஆகணும். இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகணும். இந்த cycle should keep repeating. Yeah, how many times? How do I know? No, it will keep on repeating. See, sometimes என்ன ஆகும்னா ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் ஆகிட்டு நின்னுடும். அப்போ அது வந்து லேபர் பெயின் has not started really. Right. Once ஸ்டார்ட் ஆகி ஒரு 2-3 hours நீங்கள் பார்க்குறீங்க அது போய்கிட்டே இருக்குது இப்படி தான் வருது அப்படின்னா எஸ். டைம் ஆக இந்த 15-20 seconds will become 25-30 seconds. அந்த gap minutes கம்மியாகும். Yes. அப்பதான் it's time to come. Yes. நமக்கு தெரிஞ்சிடும். Okay, we are the patient, the mother is in labor. And இதுல வந்து என்னன்னா ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். Towards the end அதுவும் பார்த்தீங்கன்னா வயிறு அப்பப்போ டைட் ஆகும். ஆனால் வலி இருக்காது. கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும். ஸோ இந்த வயிறு டைட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்ம பயந்துக்கிட்டு வந்துடக்கூடாது ஹாஸ்பிட்டலுக்கு. அதாவது டைட் ஆகும், கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிடும். பட் நோ பெயின். ஸோ அப்போ அது தட்ஸ் நாட் லேபர் பெயின், நாட் ரிலேட்டட் டு லேபர் பெயின். இன்னொரு சுச்சுவேஷன் என்னன்னா பேக் பெயின், அடிவயிறு எல்லாம் வலிக்கும். அது ஒரு அப்படியே இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாக போகும். சம்டைம்ஸ் அந்த லோவர் ஸ்லைட் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் மைல்டாக, ஆனால் வயிறு மட்டும் சாஃப்டாகவே இருக்கும். அதுவும் எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கணும். அதுதான். ஸோ அப்படி இருந்தாலும் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகி அது ரிப்பீட் ஆகி சஸ்டெயின் ஆகணும். ஆமாம், அப்போ தான் அது வந்து லேபர் பெயின் நம்ம எடுத்துக்கலாம். அதான். அண்ட் ஆல்சோ இப்போ வந்து ஏற்கனவே ஒரே விஷயம், சம்டைம்ஸ் இந்த லேபர் பெயின்ஸோட சேர்ந்துக்கிட்டு நமக்கு வந்து ஒன்ஸ் லேபர் பெயின் ஸ்டார்ட்ஸ் இன்னொரு அறிகுறி என்னன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ளீடிங், ஒரு பிளட் ஸ்டெயின் டிஸ்சார்ஜ் மாதிரி கூட வரலாம். அது இருந்தாலும் நம்ம வந்துடணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதே மாதிரி பனிக்கூடம் உடஞ்சிரும். அகைன் தட் தே வில் மிஸ்டேக் யூரினா போயிட்டு இருக்கு டாக்டர்பாங்க. சி அது வந்து வாட்டர் பிரேக் ஆகி அப்படியே இட்ஸ் ஜஸ்ட் லீக்கிங். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் யூரின்ங்கிறது இட்ஸ் அண்டர் யோர் கண்ட்ரோல். நீங்க நினைச்சாதான் யூ வில் பாஸ் யூரின். இது வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்காது. இட் வில் ஜஸ்ட் பி லீக்கிங் அண்ட் ஸ்டெயினிங் யோர் wetting your clothes and flowing down your thighs. அந்த மாதிரி தான் இருக்கும் அது. அப்படின்னா definitely come off the yeah. And then of course ஏற்கனவே வந்து இது வந்து இட்ஸ் வெரி அதாவது நர்வஸாக இருப்பாங்க, கொஞ்சம் டென்ஸ்டாகவும் இருப்பாங்க. அதனால பெட்டர் வந்து பேக் பண்ணி ப்ரிப்பேர்டு ஒரு பைய வைக்கிறது பெட்டர் இல்லை? எக்ஸாக்ட்லி. இதே கேட்பாங்க வாட் பேக் பண்ண. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மதருக்கு என்ன பேக் பண்ணணும்? நான் என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து வைங்க. எதுக்கு அந்த நல்ல ட்ரெஸ்ஸுனா, டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது முத குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போறீங்க, கன்றாவியா ஒரு நைட்டியை போட்டுக்கிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் எடுப்பாங்க எல்லாம். அது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு நல்ல அழகா அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகலாமே. அதனால நம்ம என்ன ட்ரெஸ் போட்டு வீட்டுக்கு போறோம் இந்த குழந்தையோட அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ்ஸை முதல்ல நான் சொல்லுவேன். கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். தென் இந்த ஃபீட் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக நைட் வேர் அண்ட் ஐ மீன் ட்ரெஸ்ஸு டு ஃபார் ஃபீடிங். அதே மாதிரி ஃபீடிங்க்குன்ட்டே வந்து ப்ராஸ் வருது. அண்ட் பை தோஸ் ப்ராஸ் 1 or 2 size bigger. ரைட். அது அப்புறம் இந்த மெட்டர்னிட்டி பேட்ஸ் வருது. ஆப்வியஸ்லி இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி வந்து கொஞ்சம் நிறைய ப்ளீடிங் ஆகும், அன்யூஷுவல், நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு பிகர் சைஸ் பேட்ஸ் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இது மேண்டேட்ரி. இது போக லைக் டாய்லெட்ரிஸ், டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், கோம், தென் ஃபேஸ் வாஷ், சோப்பு, பாடி லோஷனு, உங்களுக்கு வேணும்னா மேக்கப் செட்டு கூட, லிப்ஸ்டிக்கெல்லாம் கூட வேணா எடுத்துக்கலாம். அண்ட் நாப்கின்ஸ், ஐ மீன் வைப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. அண்ட் மேபி யோர் ஃபோன் சார்ஜர், ஹெட்ஃபோன், மியூசிக் கேட்கணும்னு நினைக்கலாம். இந்த மாதிரி சப்போஸிங் த வெதர் இஸ் லிட்டில் கோல்டு அப்படின்னா ஒரு ஷாலு அண்ட் ஐ மீன் ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். தட்ஸ் ஃபார் த மதர்.
ஃபார் த பேபி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு அதுக்கு தேவையான அந்த க்ளோத்ஸில் வந்து நம்மலாம் நினைப்போம் ராசிக்காக பழைய க்ளோத்ஸை போட்டு விடுறாங்க ஃபர்ஸ்ட். பழைய க்ளோத்ஸ் சாஃப்ட்னஸ்க்காக. ஸோ புதுசு தான் போடணும்னு நினச்சா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்டர். ஒரு 5-6 செட் எடுத்துக்கலாம் அதில். தென் ஸ்வாடல் ரேப்ஸ் இல்லையா, அது ஒரு 3. அண்ட் தென் திஸ் மிட்டன்ஸ், கேப் அண்ட் சாக்ஸ், அது ஒரு 3 செட் எடுத்துக்கலாம். தென் பிசைட்ஸ் தட் வந்து பேபிக்கு வந்து இந்த டைப்பர்ஸ் அது எடுத்துக்கலாம். தென் நாப்கின்ஸ் டு வைப். தென் திஸ் வெட் வைப்ஸ். அந்த வெட் வைப்ஸில் கூட லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஆல். ஸோ அதுலேயே வந்து 90% வாட்டரே இருக்கிற வெட் வைப்ஸ்லாம் வருது. தட் யூ கேன் பை. தென் டைப்பர் ரேஷ் க்ரீம் இதான் அந்த மாதிரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் வார்ம் க்ளோத்ஸ் ஃபார் த பேபி. கரெக்ட். ஒரு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட், ஸ்வெட்டர், அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லும் போதே எனக்கு விஷுவலாக அந்த குட்டி மிட்டன்ஸ், குட்டி சாக்ஸ் அதெல்லாம் நான் பார்த்துட்டு ஐம் ஷூர் எக்ஸ்பெக்டட் மதர்ஸும் அதை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். No, but it's nice to be prepared. Yeah, exactly. Because everybody will be excited and worried. So when you're both excited and worried, யோசிக்க முடியாது. That's why I always tell, decide once you should pack and keep it ready. What is your mode of transport? Who you should contact? And which vehicle you're going to take? எல்லாமே யாருக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்கணும், இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டா டான் அது நடந்துச்சுன்னா you will be safe. அதான். இப்போ வந்து குழந்தை அந்த லேபர், மதர் ஹஸ் கான் இன்டு லேபர், ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு, குழந்தையும் பிறந்தாச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங் ஹவ் இம்பார்ட்டன்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாங்கள் ஆக்சுவலி எவ்ரி இயர் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் வீக்குன்ட்டே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம் டு ஜஸ்ட் அவேர்னஸ் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படின்ட்டு. ஸோ இஃப் போத் த மதர் அண்ட் த பேபி வில் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேபிக்கு வந்து தட் இஸ் த மோஸ்ட் நேச்சுரல் நியூட்ரிஷன். பிகாஸ் இட்ஸ் த நேச்சுரல் நியூட்ரிஷனுங்கிறப்போ வெயிட் கெயின் வந்து ரொம்ப சீராக இருக்கும். நம்ம ஃபார்முலா ஃபீட் கொடுக்கும்போது ஒபிசிட்டிக்கு வந்து சான்சஸ் ஆர் ஹை. எஸ், ஒபிசிட்டிக்கு சான்சஸ் ஆர் ஹை. ஸோ அந்த நேச்சுரல் நியூட்ரிஷன் ரிசல்ட்ஸ் என்ன சீரான ஒரு வெயிட் கெயின் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து லாட் ஆஃப் ஆன்டிபாடிஸ் த பேபி கெட்ஸ். ஸோ பேபி சிஸ்டம் இஸ் நாட் ரெடி டு ஃபைட் அகேன்ஸ்ட் டிசீசஸ் yet. ஓகே, ஸோ அதுக்கு என்ன தேவையோ அது அந்த பிரஸ்ட் மில்க் தான் தாராளமாக கிடைக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது சளி பிடிக்கிறது, காதில் இன்ஃபெக்ஷன் வர்றது, டயரியா டிசீஸு, இந்த அலர்ஜிக் லைக் ஆஸ்மா, எக்ஸிமா, இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கம்மி. பேபிஸ் ஆர் பிரஸ்ட் ஃபெட்னா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்டு மதரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டெலிவரி ஆன உடனே நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா புட் த பேபி டு த பிரஸ்ட். இன்னும் வந்து இன்னும் ரெக்கவரி வித் ஆஸ் ஏர்லி as பாசிபிள் வந்து சக் பண்ண வச்சுருவோம் பேபியை. அது சக் பண்ணுறதுனால என்னென்னா யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகும். there are certain hormones which are released which will help the uterus to contract and reduce the bleeding. அந்த ரத்தப்போக்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் அது அந்த இனிஷியல் ஃபேஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது மதருக்கு பெரிய பெனிஃபிட். நெக்ஸ்ட் வந்து மதர் வந்து வெயிட் கம்மியாகும். பிகாஸ் ஷீஸ் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் ஷீஸ் ஸ்பெண்டிங் ஃபார். எஸ், அதனால வெயிட் ரிடக்ஷனும் நல்லபடியாக நடக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து மதருக்கு என்னென்னா பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து பின்னாடி லாங் டேர்ம் பெனிஃபிட் என்னென்னா பிரஸ்ட் கேன்சர் அண்ட் ஒவேரியன் கேன்சர் வந்து கம்மியாக இருக்கும். ஓகே ஓகே, இதெல்லாம் புட் அசைட் பிரஸ்ட் ஃபீடிங்கில் வந்து அந்த மதர் அண்ட் பேபியோட பாண்டிங், அந்த சைக்கலாஜிக்கல் பாண்டிங் இருக்குது பாருங்கள், தட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். ஸோ அதுக்காகவாச்சும் டெஃபினட்டாக வந்து இட் இஸ் நெசசரி. அண்ட் ஆல்சோ அந்த பிரஸ்ட் ஃபீடிங் மட்டும் இல்லாமல் அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதான் அந்த ஸ்கின் டச் அண்ட் ஆல் தட் தி பேபி ரெகக்னைசஸ். அந்த ஸ்கின் டச்லேயே பேபி ரெகக்னைசஸ். என்ன தெரியும் அந்த பேபிக்கு இல்லைன்னா அந்த டச்சே போதும் to tell the baby, yes, this is my mother அப்படின்னு. Beautiful. And then of course for the baby's health, பேபிக்கு ஒரு series of vaccinations இருக்கா, mandatory vaccines? Yeah, பேபிக்கு வேக்சின்ஸ் இருக்கு. அது வந்து இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தே ஹாவ் ஒன் செட் ஆஃப் வேக்சின்ஸ். பிறந்த உடனே சில வேக்சின்ஸ் போடுறாங்க, லைக் ஓரல் போலியோ வேக்சின்னு, ஹெப்படைட்டிஸ் பி, இது ரெண்டும் வந்து மேண்டேட்ரி. ஹெப்படைட்டிஸ் பி அந்த பிசிஜி அதுவும் போடுறாங்க. பிசிஜி அதாவது ஓரல் போலியோ, பிசிஜி அண்ட் ஹெப்படைட்டிஸ் பி வந்து கம்பல்சரியாக பிறந்த உடனே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து 45 days அடுத்த டோஸ் ஆஃப் டிபிடி,
மந்த்லி இன்டர்வல்ஸ் வந்து டிபிடி வந்து ஒரு 3 டோஸ் வரும். டிபிடி டிப்தீரியா பெர்டியூசிஸ் அண்ட் டெட்டனஸ், இந்த 3 கலந்து ஒரு இதாக வரும். அதுக்கப்புறம் வந்து ஓரல் போலியோ ட்ராப்ஸ் வந்து 5 வரும். அதுக்கப்புறம் 10th மந்த்ல வந்து மீசில்ஸ் வேக்சின் MMRன்னு சொல்லுவோம், மீசில்ஸ் மம்ஸ் அண்ட் ருபெல்லா வேக்சின் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 இயர்ஸில் வந்து மறுபடியும் பூஸ்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ மற்ற டிசீஸ்க்கெல்லாம் வந்து இட் இஸ் நாட் ரெக்கமெண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, பட் போட்டுக்கிறாங்க. லைக் ரோட்டா வைரஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து it's optional, so I don't want to highlight on that. And இதில் வந்து ஹெப்படைட்டிஸ் பியும் இன்க்ளூடட். ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டுட்டோம், அதுக்கப்புறம் வந்து இந்த டோஸஸோட கம்பைன் பண்ணி போட்டுருவாங்க ஹெப்படைட்டிஸ் டியையும். ஸோ எனிதிங் அதர் தென் அவுட்சைட் திஸ் இஸ் ஆப்ஷனல். பட் ஃபார் த மதர் வந்து வேக்சின்ஸ் ஃபார் த மதர், அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வெதர் ஷி கேன் டேக் வேக்சின்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். வேக்சின்ஸ், எனி வேக்சின், உயிரோடு இருக்கிற வைரஸை வச்சு ஒரு வேக்சின் தயாரிக்கிறாங்க அப்படின்னா லைவ் வேக்சின்ஸ் அது ப்ரெக்னன்சியில் கூடவே கூடாது. கில்ட் ஆர் அது அட்டெனுவேட்டட்னு சொல்லுவோம். யா, தோஸ் வேக்சின்ஸ் கொடுக்கலாம். ரெக்கமெண்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா டிடி, டிப்தீரியா அண்ட் டெட்டனஸ், இது வந்து 4th மந்த் அண்ட் 5th மந்த் 2 டோஸ் போடுவாங்க. செகண்ட் பேபி வந்து ஃபர்ஸ்ட் பேபி 3 இயர்ஸ்க்குள்ளே பிறக்குதுன்னா 1 டோஸ் போதும். 3 இயர்ஸ்க்கு அப்புறம்னா மறுபடியும் 2 டோஸ். சில சமயம் வந்து 7th மந்த் வாக்கில் 3 டிசீஸ்க்கு, டிப்தீரியா, பெர்டியூசிஸ் அண்ட் டெட்டனஸ் 3க்கும் உள்ளதும் போடுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அதெல்லாம் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸில் போடுறாங்க, பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ரெக்கமெண்ட். திஸ் இஸ் அபவுட் வேக்சின்ஸ். ஸோ த வேக்சின் ஹெல்த். ஸோ நான் வந்து கடைசி கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அக்கார்டிங் டு மீ. ஓகே. ஏன்னா நான் நிறையா யங் மதர்ஸ் கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனை பற்றி நிறையா பேச்சு வருது. ப்ராப்ளி அவங்க ஓவர்வெல்ம்டாக இருக்காங்க, இல்லாட்டி அவங்களுக்கு கோப்பிங் மெக்கானிசம் இல்லையா, இல்லை சப்போர்ட் இல்லையா. பட் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஒன்று, என்ன சயின்ஸு, எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து யூ வில் see தட் அந்த இண்டிவிஜுவல் வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து அழறதுக்கு ஒரு ஈஸியாக அழுதுருவாங்க. அண்ட் ஒரு அந்த பாடி லாங்குவேஜே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு பாடி லாங்குவேஜ். அண்ட் சம்டைம்ஸ் ரொம்ப சிவியராக இருக்கும்போது ஒரு ரிலக்டன்ஸ் டு ஃபீட், இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. தே won't டேக் ப்ராப்பர் ஃபுட், சரியாக தூங்க மாட்டாங்க, இந்த மாதிரி இருக்கும். the mothers they will be able to identify அந்த பிஹேவியரில் இந்த சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது they will be able to identify. See, the postpartum depressionங்கிறது like it is, see, ஒரு புது லைஃப்பை they are bringing into this world. and இது வரைக்கும் வந்து அவங்களுக்குன்ட்டு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. எல்லாம் அம்மா அப்பாவை சார்ந்து அம்மா அப்பா காசை செலவு பண்ணிக்கிட்டு அப்படி இருந்துட்டு இப்போ வந்து என்னன்னா நம்மளை நம்பி ஒருத்தவங்க வரப்போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இன் லைஃப். ஐ வுட் கால் இட் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நம்ம தயாராக இல்லையா, அதான். ஸோ த பெஸ்ட் வே டு அவாய்ட் திஸ் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இஸ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் த ப்ரெக்னன்சி. ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப்? ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் கூட நிறையா பேசணும். ஏன்னா இந்த ஒரு குழந்தைய பெற்றுக்கிறது, அந்த குழந்தைய வளர்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன், ஒரு அந்த பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. அண்ட் அந்த பொண்ணோட பொறுப்பு மட்டுமா இருந்துச்சுன்னா இட் வில் மேக் திங்ஸ் வர்ஸ். சரி, இது 2 பேரும் சேர்ந்து இதில் என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து நான் இருக்கேன், என்ன ஆனாலும் நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் நம்ம குழந்தைய நம்ம 2 பேரும் சேர்ந்து வளர்ப்போங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை அந்த பொண்ணு கொடுத்துட்டா எந்த பொண்ணுக்கும் அந்த டிப்ரெஷன் வரவே வராது. பாதி பயத்தில் தான் வருது. எஸ், எக்ஸாக்ட்லி. மெயின்லி அதுதான், அந்த பயத்தில் தான் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ எம் டெல்லிங் யூ, when I stepped into my house after delivering, எதுக்கு அழுதுன்னு எனக்கே தெரியாது. I had twins. Okay, twins. I'm a professional. Maybe all this was running in my mind. வீட்டுக்குள்ளே காலடி வச்ச உடனே ஓன்னு அழுதேன். எல்லாரும் பயந்துட்டாங்க. எல்லாரும் வந்து எங்கள் மாமா, எல்லாரும் எங்கள் மாமானா எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் who married my maternal uncle தான் அவர். எதுக்கு நீ அழற இப்போ? நாங்கள்லாம் இல்லையா?
நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, ஒன்று அப்படி விட்டுருவோமா, நீ ப்ராக்டிஸே பண்ண வேண்டாம், குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இரு, நமக்கு என்ன சாப்பாட்டுக்கு இல்லையா, எதுக்கு நீ அலற, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், ஒன்று அப்படி நாங்கள் விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு. See, this is reassurance. See, that gives you, and that was the only time I had that feeling. அதுக்கப்புறம் I was normal. So that's why I'm saying family, husband, family is very, very important. Husband must first give her that confidence. I am there for you. Don't worry. Both of us will bring up the childங்கிற அந்த confidence the husband should give. That is a must. அடுத்து family. நீ கவலையே படாத, நீ வேலைக்கு போறியா போ, நான் பார்த்துக்கிறேன் உன் குழந்தைய. அந்த விஷயம் கெரியர் ஓரியன்ட் பர்சனாக இருக்கிறியா, போ நான் பார்த்துக்கிறேன், இருக்கிற நேரம் நீ பாரு, நான் இருக்கேன் உனக்கு. நீ இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நீ கொஞ்சம் தூங்கிக்கோ, கரெக்ட், நீ ஒரு ஃபீட் வந்து பம்ப் பண்ணி வச்சிரு, நான் கொடுத்துட்றேன், நீ ஒரு 5 மணி நேரம் நீ நைட்டு. எல்லாரும் வருவாங்க போஸ்ட்நேட்டல் செக்அப் வரும்போது கண்ணில் குழி விழுந்து தூங்கவே, நைட்டில் தான் டாக்டர் வந்து முடிச்சிட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே முடியல டாக்டர்னு. அப்போ தான் அந்த லைட்டாக அந்த டிப்ரெஷன் தெரியும் நமக்கு. அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது, 12 மணி வரைக்கும் அவள் பார்த்துக்கட்டும், ஃபீட் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும், 12 மணிக்கு பம்ப் பண்ணி வச்ச மில்கை வச்சுக்குங்க, இல்லைன்னா ஃபார்முலா வாட்டவர் வச்சுக்குங்க, 12லேருந்து 5 மணி வரைக்கும் நடுவில் ஒரு ஃபீடு வரும், வேற ரூமில் படுக்க வச்சுருங்க. ஏன்னா பேபி எந்திரிச்சா ஷீல் ஆல்சோ கெட் அப், கரெக்ட், அதனால் வேற ரூமில் படுக்க வச்சுருங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபீடை கொடுத்துருங்க. 12லேருந்து 5 மணி வரைக்கும் அந்த பொண்ணு தூங்குச்சுன்னா she'll be fresh for the rest of the and the immediate postpartum periodum வந்து அதுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். குழந்தைய வளர்க்குறது ஒரு லோன்லி ஜர்னியாக இருக்காது. எஸ் இல்லையா, எஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் வந்து ஃபேமிலி, ஹஸ்பண்டு, டொமஸ்டிக் ஹெல்ப் எல்லாம் கூட மேக் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெஸ்ட் வே. ஸோ வாட் ஐ டோல்ட் யூ இஸ் டாக்கிங் வித் த ஹஸ்பண்ட், ஃபேமிலி சப்போர்ட்டு, கோயிங் ஃபார் ப்ரீநேட்டல் கிளாஸஸ், யோகா பண்ணுறது, reading book about parenting, spending time for yourself, do something which you like, do something, maybe you can go for walks, correct, you know, outdoor, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட ஒரு outdoor போறது, and doing exercise maybe, yeah, that is there in the post, yeah, exercise அது ஒரு தனி என்டிட்டியே, அது ஒரு தனி என்டிட்டி. ஸோ இது வந்து of course exercise is going to help, correct, it will help, அதுவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ do something, prepare activities which will lighten your moods and which will elevate your mood, correct. இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறது, இன்வைட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா you will slowly get used to it. அந்த இனிஷியல் few weeks தான் will be difficult, correct, அப்புறம் சரியாக போயிடும். that is where they really need the support. கை பிடிச்சி கூட்டிட்டு அந்த கிராஸ் பண்ணிட்டா அவ்வளோதான். yeah, that's it. ஒரு क्वेश्चन நான் மறந்துட்டேன். டெலிவரிக்கு அப்புறம் எப்போ பர்த் கண்ட்ரோல் அவங்க? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரிக்கு அப்புறம் இன்டர்கோர்ஸ் எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். அதில் வந்து என்னென்னா ஜென்ரலி ஒரு ஜென்ரல் ரூலாக வந்து ஆல் தி சேஞ்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி ஓரளவுக்கு ஒரு 90% ஓரளவுக்கு நார்மலாக வர்றதுக்கு மினிமம் 6 weeks ஆகும். சரிங்களா? நாங்கள் வந்து அதை தான் சொல்லுவோம், let the body get back to normal. See, it is not that intercourse வந்து impossible கிடையாது, டெலிவரி ஆன உடனே கூட இட் இஸ், பட் அந்த லேடி, அந்த நியூ மதர், அந்த நியூ மதரோட மைண்ட் செட்டு, புதுசு பேபி வந்திருக்கு, உடம்பு சேஞ்சஸ் இன்னும் மாறலை, அதுக்கெலாம் நம்ம டைம் கொடுக்குறது இட்ஸ் ஹியூமன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த சேஞ்சஸ் இட் டேக்ஸ் ஸோ மச் டைம் அண்ட் டு அடாப்ட் வித் த நியூ பேபி அண்ட் ஃபீடிங் ஸ்கெட்யூல்ஸ், இதுக்கெல்லாமே அந்த 6 weeks ஆகும். ஸோ நம்ம இப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு நார்மல் டெலிவரினா மினிமம் ஒரு 4 weeks ஆச்சும் டைம் கொடுத்தா பெட்டராக இருக்கும். கொஞ்சம் ஒரு சிசேரியன் அந்த மாதிரி இல்லைன்னா ஃபுல் வூண்ட் ஹீலிங்க்கு டைம் கொடுத்துட்டு ஆஃப்டர் 6 weeks ஆர் ஆஃப்டர் ஈவன் 3 months இஸ் மச் பெட்டர். ஸோ தட் இஸ் ஜென்ரலி அபவுட் இன்டர்கோர்ஸ். பட் இந்த கான்ட்ராசெப்ஷன் அப்படிங்கிறது எப்போ நம்மன்னா certain what method we are followingகிறது தான். See, there are some methods which start working immediately. For example, PPIUCD அப்படின்னு சொல்கிறோம். காப்பர்ட்டி அந்த சொல்லுவாங்களே, காப்பர்ட்டின்னு காமனாக சொல்லுவாங்களே, அந்த IUCD வந்து டெலிவரி ஆன உடனே போடுறது. ஸோ தட் அப்போ இருந்தே யூ ஆர் ப்ரொடெக்டட். அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அன்டாரான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் போடுறாங்க. It's a progesterone which they give as an injection. Otherwise, it will start working immediately. Whether you need it that time or not is different, but it starts working at that time. Then the other methods will be whenever you are resuming contact, husband can use condoms. Correct.
அதுவும் வந்து இஸ் அ குட் மெத்தட். அப்புறம் ப்ரொஜெஸ்ட்ரான்ஸ்னு ஒரு பில்ஸ் இருக்கு, அது இந்த இன்ஜெக்ஷனாக போடுறது, பில்லாக எடுத்துக்கிறது. திஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் டசன்ட் ஜென்ரலி இன்டர்ஃபியர் வித் த லாக்டேஷன். அதாவது மில்கில் செக்ரீட் ஆனாலும் அது ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்ஸ் வர்றதில்லை. இந்த ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் கம்பைன்ட் பில்ஸை மட்டும் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது வேண்டான்னு சொல்லுவோம். மற்ற மெத்தட்ஸ் எதுனாலும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எபிசோடில் நிறைய கொஸ்டின்ஸ், அதாவது கன்செப்ஷன்லேருந்து டெலிவரியிலேருந்து போஸ்ட் டெலிவரி வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். பட் ஆஸ் அ டாக்டர் நீங்கள் இத்தனை மதர்ஸை பார்த்துருக்கீங்க, ஒரு காமன் மெசேஜ் நீங்கள் வந்து இன் ஜென்ரல் மதர்ஸ்க்கு கொடுக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்கிறது, மெயினாக வந்து என்னென்னா, இந்த ஃபியர் வந்து இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மித்ஸ் பிலீவ் பண்ணக்கூடாது. கரெக்ட். வாட் எவர் யூ வாண்ட் டு நோ, கெட் த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ரைட் பர்சன். ஆமாம். நீங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தா சொல்கிறது அதெல்லாம் எஸ், யூ டேக் இட் வித் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட், பட் கன்ஃபார்ம் டாக்டர் கேட்டுக்குங்க. And never hesitate to ask anything. Never hesitate to ask. The doctor is only, see what I have realized all these years is, எங்களுக்கு அதாவது as obstetricians எங்களுக்கு இருக்கிற ஒரே அட்வான்டேஜ் ஓவர் த அதர் ஸ்பெஷாலிட்டிஸ் ஆல்சோ ஐ வுட் சே இஸ், சிக்காதான் மற்ற ஸ்பெஷாலிட்டிக்கு வருவாங்க, வியாதியோட தான் வருவாங்க, ஆனால் எங்ககிட்ட தான் ஹெல்த்தியாக வருவாங்க, சந்தோஷமா வருவாங்க, 10 மாதம் வருவாங்க, சந்தோஷமா வீட்டுக்கு குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். புரியுதுங்களா? ஸோ இன்வேரியபிளி நாங்கள் வந்து வி ஆர் பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி. நாளைக்கு அவங்க வீட்டில் வேறு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க, யாரை டாக்டர் பார்க்கலாம் அப்படின்ட்டு. யூனோ வி பிகம் தேர் ஃபேமிலி. அந்த குழந்தை வளர்ந்தாலும் என்னாலும் they are so proud to come and show that child, டாக்டர் நீங்கள் டெலிவர் பண்ண பேபி. ஸோ அதனால டாக்டர் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலிங்கிறதுனால நெவர் ஹேவ் தட் ஃபியர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்தாலே வந்து ஓகே, look at pregnancy as a pleasant experience. We are there to make it pleasant for you. அவ்வளவுதான். Nothing more than that, I think. Thank you very much, doctor. ஏன்னா இந்த கேள்விகள் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம கூகுள்ல பார்த்தோம், அன்வெரிஃபைட் சோர்சஸ்ல பார்த்தோம், யங் மதர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதிலா அதனால தான் அனு asks you. Okay. Thank you very much. I'm really very happy to be part of this. Thank you, doctor. Thank you for sparing the time and doing this. Thank you. Thank you. Yeah.